ஒரு நாள் ஃபுல்லா பியூர் வெஜிடேரியனா இருந்துட்டு டயட்ட ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். வெல்கம் டு டே 152. இன்னைக்கு ஃபுல்லா வெஜிடேரியன் தான். அதனால புரோட்டீனுக்கு நானே சோயா சங்க்ஸ் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சோயா சங்க்ஸை வேக வச்சு மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூட பன்னீர் மசாலாவும் ஃபைபருக்கு கேரட் கூட்டும் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் கூட பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டேன். இது நார்மல் குல்ஃபி ஐஸ் மாதிரி இல்ல, சாக்கோ பார் மாதிரி வெளியே ஒரு ஒயிட் சாக்லேட் கோட்டிங் இருந்துச்சு. சாப்பிடுறது கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. பட் குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ட ஃபீல் இல்ல. இந்த ஒரு குல்ஃபி கிட்டத்தட்ட 170 கேலரி. ஈவினிங் ஒரு கப் டீ எடுத்துக்கிட்டேன். அது கூட மத்தியானம் சுட்டு வச்சிருந்த சோயா சங்க்ஸும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். இன்னைக்கும் ஊர் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நாங்க தான் சாப்பாடு போடுறோம். முதல்ல 2 செந்துளவம் பழம் கிடைச்சது. இன்னைக்கு புழுங்கல் அரிசியில சாம்பார் சாதம் வச்சிருந்தோம். தட்டுல கொஞ்சம் அதிகமாவே சாம்பார் சாதம் வச்சுட்டாங்க. சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணி சக்கரை பொங்கலும் வாங்கிட்டேன். ஆனா இவ்வளோத்தையும் என்னால ஃபுல்லா சாப்பிட முடியாது. அதனால இதையே நானும் அப்பாவும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். அதை அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் நாங்க தான் ஸ்பான்சருங்கிறதுனால தனியா கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பசிச்சுது. அதுல இருந்து கொஞ்சம் சாம்பார் சாதமும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஃபுல் வெஜிடேரியனுங்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி சாப்பாடு தான் நம்ம காலைல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.